தாத்தா, என் அருமை தாத்தாவே. ஆமாம், ஒரு முறை பல முறை பல வீடியோங்களில் இந்த காற்றை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறீங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத காற்று, கைக்கு அடங்காத காற்றின் மேல் காற்றை ஒரு பையில் அடைத்துவிட்டு அதன் மேல் பெரும் பலுவை, பாரத்தை, உலகத்தை கூட வைக்கலாம். அந்த அந்த உலகத்தை கூட காற்றால் தாங்க முடியும். காற்று, கண்ணுக்கு திறந்த காற்று, கை காடுங்காத காற்று மேல் உலகத்தையே கூட நிற்க வைக்கலாம். அந்த அளவுக்கு அந்த காற்றுக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த காற்றை ஒரு பையில் அடைத்து கொண்டு வைத்து ஒரு உரையில் அடைத்து வைத்துவிட்டு அந்த காற்றினிலேயே ஒரு வீடு கட்டலாம் என்று கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தாத்தா. இன்னும் அதை பற்றிய சில குணாதிசயங்களை சொல்லுங்களை பார்க்கலாம். நிறைய இருக்கிறது செல்வங்களே, நிறைய இருக்கிறது. பாருங்கள், அந்த காற்றால் உயிரை கொடுக்க முடியும், உயிரை நிலைக்க வைக்க முடியும், உயிரை எடுக்கவும் முடியும். மனித உயிரை, அந்த நாம் சுவாசம் செய்கிறோம் அல்லவா, அந்த சுவாசத்தை, அந்த காற்றை அழைத்து விட்டால் அந்த காற்று இல்லாமல் நமது உயிரே கூட நம்மை விட்டு பிரிந்து போய்விடும். அம்மாவா தாத்தா? சொல்லுங்க. அதே போல் ஒரு பொருள் எரிய வேண்டுமே என்றால் காற்று மிகவும் அவசியம். காற்று தான் எரிபொருள். ஒரு விளக்கு சிமிலி எரிகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் எண்ணெய் ஊற்றி வைத்திருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எரிபொருள். அது ஒரு எரிவதற்கு ஒரு தூண்டுகோல் இருக்கிறது, திரி. அது உள்ள எண்ணெய் இருக்கிறது. அதை கோய்ச்சி வைக்கிறோம். அந்த கோய்ச்சி வைத்தோடனே அது எரிகிறது. அது உண்மையிலேயே அந்த எரிபொருளில் காற்று இருக்கிறது. தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். அந்த காற்று தான் எரிகிறது. ஒரு பந்தத்தை ஏற்றினால் அது எரிவதற்கு காற்று தான் அந்த பொருள் எரிய வைக்கிறது. நீங்கள் அந்த எரிபொருளை, அந்த சிமிலியை, அந்த விளக்கை, அந்த திரியை, ஒரு பந்தத்தை நீங்கள் அணைக்க வேண்டுமென்றால் அது மேல் காற்று படாமல் ஒரு ஒரு மூடிவிடுங்கள், பார்க்கலாம். அது வெளியிலிருந்து உள்ளே இருக்கிற காற்று சில வினாடிகள் மட்டும் எரியும். அந்த கண்ணாடி கோப்பைக்குள்ளே இருக்கும் காற்று வைத்துக்கொண்டு சில வினாடிகள் மட்டும் எரியும். அதற்கு பிறகு காற்று அந்த விளக்கு மேல் படவில்லையே என்றால் அந்த நெருப்பே அணைந்துவிடும். அதான் நாங்கள் நினச்சிருக்கிற தண்ணி ஊற்றல தான் நெருப்பு அம்மியான்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்களோ? ஆமாம் சொல்கிறாங்களே, காற்று மிகவும் அவசியம். ஒரு பொருள் எரிய வேண்டுமே என்றால் அதுக்கு அதன் மேல் காற்று படாமல், காற்று பட்டால் அந்த பொருள் எரியும். அந்த காற்று அந்த எரிபொருள் மேல் படாமல் அதை மூடி வைத்து விட்டால் அது உள்ளே இருக்கும் நெருப்பு விளக்கு அணைந்து விடும். தாத்தா நான் 3 வச்சுன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்களே, காற்று மிகவும் அவசியம். ஒரு பொருள் எரிவதற்கும் காற்று அவசியம், ஒரு பொருளை அணைய வைப்பதற்கும் காற்று அவசியம். ஒரு வீடு எரிந்து கொண்டிருக்கிறது வைத்துக்கொள்ளுங்கள். அந்த வீட்டை சுற்றி நம்மால் முடியுமானால் அந்த வீட்டை சுற்றி ஒரு போர்வை போட்டுவிட்டால் வீடு உள்ள எரிந்து கொண்டு இருக்கும் அல்லவா, அவை அனைத்தும் அணைந்துவிடும். உள்ளே இருக்கும் காற்றின் உதவியால் சில நிமிடங்கள் அந்த காற்று எரியும் வரை அது உள்ளே எரிந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு எப்பொழுது வெளியிலிருந்து காற்று வீட்டுக்குள்ளே வரவில்லையோ அது வீடே அணைந்து போடும். அந்நேரத்துக்கு நீங்கள் தண்ணிக்கு அதை அணைப்பதற்கு தண்ணீரை நாடி செல்ல வேண்டியதில்லை. ஏன், காட்டில் தீ பிடித்து கொண்டிருக்கிறது அல்லவா,
அந்த 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 காட்டு தீயை கூட த தண்ணி ஊற்றாமல் அது ஒரு பெரிய போர்வை, அந்த மலை மேலே ஒரு பெரிய போர்வையை போட்டு மூடிவிட்டால் உள்ளே சிறிதளவும் காற்று போகாத அளவுக்கு அந்த மலையை ஃபுல்லாக எரிந்து கொண்டு இருக்கும் மலையை ஒரு பெரிய போர்வையால் நாம் மூடிவிட்டால் அந்த காட்டு தீயை அணைந்துவிடும். ஏரோப்ளேன்லேருந்து போய்ட்டு கேஸ் ஒரு விதமான பொருளை இறைக்க தேவையில்லை, மேலிருந்து தண்ணியை ஊற்றி அந்த மலை பற்றி கொண்டிருக்கும் மலையை அணைக்க தேவையில்லை. மேலே ஒரு பெரிய போர்வையை போட்டுவிட்டால் அந்த மலைக்குள்ளே காற்று போகாமல் ஒரு பெரிய போர்வையை போட்டுவிட்டால் நெருப்பு அணைந்துவிடும். தாத்தா எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அதை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க பாருங்கள் தாத்தா. உங்களை ரொம்ப தாரிஃப் பண்ணணும் தாத்தா. ஓகே, உட்காந்து தாரிஃப் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நான் வேலை செய்கிறேன். பாய்.